எல்ஷடாய் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய நாமத்தில் உங்களை சந்திப்பதை இட்டு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாம் நலமாக இருக்கிறீர்களா? சபை மற்றும் சபை போதகர்கள் நலமாக இருக்கிறீர்களா? விசுவாசிகள், என்ன ஒரு வேதனை என்றால், இன்றைக்கு உலகத்தை தேடினேன், சபைக்குள்ளே கண்டேன். சபையை தேடினேன், அதாவது தேவ பிள்ளைகளை தேடினேன், அது உலகத்திலே கண்டேன் என்று சொல்வதைப் போல அதிலும் துக்ககரமான ஒரு காரியம். முன்னொரு காலத்திலே மேய்ப்பர்களை கண்டால் ஆடுகள் பயந்தன. ஆனால் இப்பொழுது ஆடுகளுக்கு பயப்படுகிறார்கள் மேய்ப்பர்கள். வழிகாட்ட வேண்டியவர்கள் யார்? பாதை காட்ட வேண்டியவர்கள் யார்? புல்லு கொடுக்க வேண்டியவர்கள், சத்துள்ள உணவு கொடுக்க வேண்டியவர்கள், மருந்து கொடுக்க வேண்டியவர்கள். அந்த ஆடு வளர்க்கிற இடங்களுக்கு போய் பார்த்தால் தெரியும், அங்கே ஆடுகள் முட்டி சண்டையிடும். அதை மேய்ப்பன் அழகாக பிரிப்பான். போட வேண்டிய இடத்துல போட்டு, கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்து அழகாக பிரிப்பான். அதை பிரித்து கட்ட வேண்டிய இடத்துல கட்டுவான். ஆனால் இன்றைக்கு அவைகள் இல்லாமல் போய் ஆடுகள் மேய்ப்பனை கட்டி வைத்திருக்கிறது. ஆடுகள் கட்டி வைத்து மேய்ப்பனுக்கு புல்லு கொடுக்கிறது. நான் சொல்றத நீ செய். திராட்சை ரசம் இல்லாமல் போயிற்று, வெளிச்சம் இல்லாமல் போயிற்று, எண்ணெய் இல்லாமல் போயிற்று, பிரசன்னம் இல்லாமல் போயிற்று. சபைகள் பக்க வழியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. சபைகள் தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகி கட்டு கதைகளுக்கு செவிசாய்த்து, தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகி மனித கட்டு கதை என்கிற போதனைகளுக்கு செவிசாய்த்து இன்றைக்கு விலகி போய் கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். அதிலும் பரிதாபம், ஆடுகள் மேய்ப்பனுக்கு கீழ்ப்படிய வேணும். ஆனால் இன்றைக்கு மேய்ப்பர்கள் ஆடுகளுக்கு பின்னாக வழிந்து கொண்டு திரிகிறார்கள். ஆடுகள் போடுவதுதான் சட்டம். ஆடுகள் என்றால் எதை குறிப்பிடுகிறேன்? விசுவாசிகள் போடுவதுதான் சட்டம். வார்த்தை பேச முடியாது, சத்தியத்தை சத்தியமாய் சொல்ல முடியாது, அவருடைய கட்டளைகளை பிரசங்கம் பண்ண முடியாது. கண்ணீர் துடைப்பார், கவலைகள் தீர்ப்பார், கைவிடாதிருப்பார். எத்தனை நாளைக்கு? தேவனுடைய ராஜ்யம் சீக்கிரமாக வர இருக்கிறது. ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவர்கள் அவருடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. நீ யார் என்று கேட்பார். தயவு செய்து போதகர்களே, உங்களின் கவனத்திற்கு, ஆடுகளை கவனியுங்க. நான் வாசிக்கிறேன் ஒரு வேத பகுதியை. பவுல் அப்போஸ்தலன் 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 2 தொடக்கம் வாசிக்கலாம். பாருங்கள். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் யாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி. பயப்படாத, ஆடுகளுக்கு பயப்படாத. தசம பாகம் காணிக்க வராதண்டு, அல்லது எதுவும் கொண்டு கொடுக்க மாட்டார்கள் அண்டு. சில பேர் அப்படித்தான் சொல்றாங்க. ஏதாவது பேசினால் ஆடுகள் ஓடிருமே. ஓடட்டும். இருக்கிறவனை போறவன் போ. கெட்டகுமாரன் போனான், இளையகுமாரன் போனான், தகப்பன் விட்ட விட்டு போனான். போறவன் எல்லாம் போ. 2 பேரை ஆகிலும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு சேர்க்கிற வழியை பார். நடுக்கலும் காய்ச்சலும். இன்றைக்கு எத்தனையோ பேருக்கு நடுக்கலும் காய்ச்சலும்.
வாய் திறந்து பேச முடியாது. நான் வெளி தேசத்தில் ஒரு போதகரோடு பேசினேன். மற்றும் இலங்கையிலும் பல இடங்களிலே போதகர்களோடு பேசி வருகிறேன். பாஸ்டர், வார்த்தையை வார்த்தையா சொல்லுங்கள், சத்தியத்தை சத்தியமா சொல்லுங்கள். இப்படி ஐயா, நான் இன்னொரு ஆளுக்கு கீழே வேலை செய்கிறேன். நீ ஒரு போதகர், உனக்கு கீழே ஒரு போதகர், ஒரு ஆட்டு மந்தை, ஒரே பாம். ஆனால் அதற்கு 2 மேய்ப்பர்கள். அந்த ஆடுகள் எந்த மேய்ப்பனின் சத்தத்துக்கு செவி சாய்க்கும்? நீ தட்டி கேட்க போனால் உடனடியாக அதுக்குள்ளே இருக்கிற ஆடு என்ன செய்யும்? ஏனென்றால் இன்றைக்கு திருச்சபைகள் கூலிக்கு மாரடிக்கின்றன. ஊழியர்கள் கைக்கூலியாளர்களாய் மாறியிருக்கிறார்கள். மனுஷனுக்கு பயப்பட்டு, மனுஷனுக்கு கொஞ்சம் நடிச்சு, அப்பதான் ஏதாவது கிடைக்கும், அப்பதான் ஏதாவது கொடுப்பாங்க. இன்றைக்கு அப்படியாக மாறி இருக்கிறார்கள். கைக்கூலி ஊழியம் பண்ணுவது. ஒரு சபையிலே 2 போதகர்கள். ஆனால் இருக்கிறது ஒரு சபை. எந்த போதகருக்கு அந்த விசுவாசிகள் கீழ்ப்படிவார்கள்? ஒரு போதகர் ஏதாவது பேசினால் இன்னொரு போதகரின் முகத்தை பார்ப்பது, கண்டிக்க இயலாது. நீ ஒரு போதகர், உனக்கு மேல் ஒரு போதகர், உனக்கு மேல் ஒரு போதகர். சத்திய வார்த்தையை நீ எப்படி பிரசங்கம் பண்ண முடியும்? சத்தியத்தை எப்படி பிரசங்கம் பண்ண முடியும்? பயந்து நடுங்கத்தான் வேணும். அல்லது உடனே கால் பண்ணி உடனே அந்த போதகருக்கு சொல்லி விட்டுரும், இந்த ஆடு முட்டு வாங்கத்தான் வேணும், முட்டு வாங்கத்தான் வேணும். முதலாவது தேவ திட்டம் என்னதென்பதை நீ அறிந்து கொண்டு, அவர் எதற்காக அழைத்தார் என்பதை அறிந்து கொண்டு, அவருடைய பாதத்தில் இருந்து உண்மையாகவே நீ ஒரு போதகராயிருந்தால், உண்மையாகவே உனக்கு போதக அழைப்பு இருந்தால், கர்த்தர் உனக்கன்று ஓனாய் சபையை கொடுப்பார். ஆடுகளுக்கு நீ கீழ்ப்படியக்கூடாது. ஆடுகளை தடவலாம், ஆடுகளை விசாரிக்கலாம். ஆனா ஆடுகள் மெய்ப்பனை மிரட்டி வைக்கிற அளவுக்கு அதை போட இறைச்சி கடைக்கு தூக்கி வார்த்தை அனுப்பி விடுதலையாக்குகிற ஆண்டவர். இதான் சத்தியம். எத்தனை ஆண்டுகள் ஆடுகளுக்கு பயந்து இருக்கிறது. முன்னொரு காலம் மேய்ப்பர்கள் ஆட்டுக்கு சாப்பாடு கொடுத்தார்கள். இப்ப ஆடுகள் மேய்ப்பனுக்கு சாப்பாடு கொடுக்குது. போதகர்கள், அந்த போதகர் வாராருன்ற எங்கட காலத்துல எல்லாம் எங்களை வளர்த்தவங்க அந்த வாராங்க போதகர்கள் என்றால் நாங்க நடுங்கிறது நின்று. இப்ப விசுவாசிகள் வரும் பொழுது போதகர் நடுங்குகிறார். போதகர் நடுங்குகிறார். நித்திய ஜீவனுக்கு வழிகாட்ட கர்த்தர் போதகராகிய உன்னைத்தான் அழைத்தார். ஆடுகள் வழிகாட்ட முடியாது, மேய்ப்பன் தான் ஆடுகளுக்கு வழிகாட்ட முடியும். குருடனுக்கு வழிகாட்ட முடியாது. சபைகள் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது? போதகர்கள் நீங்களாம் எங்க போறீங்க? எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறீங்க? விசுவாசிகளை கண்டு நடுங்கிறது, விசுவாசிகளை கண்டு பயப்படுறது. சீக்கிரமாக வரப்போகிறார் யாவே. ஒப்பம் ஒழுங்கி இருக்குது. நல் மெய்ப்பன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவ்வுலகில் மெய்ப்பனாகிய உன்னை வைத்திருக்கிறார். ஆடுகள் உனக்கு பின்னாக வர வேண்டும். நீ என்றால் அது கேட்க வேண்டும். ஆடு உன்னை எதிர்க்குது, நீ குனிஞ்சு கொண்டு சிரிச்சு கொண்டு நிற்கிறாய். வளர்க்கிற வளர்ப்பு பிள்ளை, சபை பிள்ளை, சபையின் ஒழுங்கு பிள்ளை.
கொஞ்சம் புளிச்சமா எல்லாத்தையும் புளிக்க பண்ணும். முதலாவது சபைகளுக்குள்ளே ஒரு போதகர் தேவை, ஒரு போதகர். இன்றைக்கு நான் பார்க்கிறேன், பலர் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார்கள், ஒரு திருச்சபையை ஸ்தாபிக்கிறார்கள். அவர்களுக்கு ஒன்று கிளச்சபை, அவர்களுக்கு ஒன்று கிளச்சபை, அந்த கிளச்சபைக்கு ஒரு போதகர். அந்த போதகர்கள் இடையில ஆசை பிடிச்சு பதவி ஆசை வந்து அவர்கள் அந்த ஆடுகளையும் திருடி அந்த சபையையும் திருடுவது. அல்லது மேல ஒரு மேய்ப்பன் இருப்பார், இந்த சபையில் ஒரு மேய்ப்பன் இருப்பார். சொல்ல முடியாது, பேச முடியாது, கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல முடியாது. இவைகளை கேட்டால் அவர்கள் சொல்லுவார்கள், இப்படித்தான் ஊழியம் பண்ண வேண்டும், இப்படித்தான் பாருங்க. விசுவாசிகள் எழும்பி ஏசுது, விசுவாசிகள் எழும்பி என்னவெல்லாம் பண்றாங்க, சுத்தி 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 கொந்தளிக்கிறாங்க, நாங்க சும்மா இருக்கிறோம். அது சும்மா இல்லை, நடுக்கலுங்க ஆச்சலும். கடைசியில் எங்க போய் முடிய போது எனக்கு தெரியாது. மேய்ப்பனுக்கு பின்னால் ஆடுகள் வரட்டும் பார். ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை தொடர்ந்து வாசிக்கிறான். எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஆறோ சொல்லிக் கொண்டிருக்காமலுக்கு. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனமில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு ஆற்றுவார், தேற்றுவார், கண்ணீர் துடைப்பார். அற்புதம் நடக்குது பிரதர், நடக்கும். அவர் நாமத்தில் நடக்கும். பேதுரத்திரம் பிரதர், துரத்தலாம். அப்படி பண்றோம் பிரதர், இப்படி பண்றோம் பிரதர், செய்யலாம். சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு ஆடுகள் தங்களுக்கு ஏற்ற மேய்ப்பர்களை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். சத்தியத்தை சத்தியமாய் சொல்லுகிற, பாவத்தையும் நீதியையும் நியாய தீர்ப்பையும் குறித்து கண்டித்து உணர்த்துகிற சபைகளை விட்டு விலகினார்கள். கூட்டம் கூட்டமாய் ஆற்றுவார், தேற்றுவார் என்கிற பட்டியலுக்குள்ளே குந்தினார்கள். சத்தியம் 4வது வசனம் சொல்லுகிறது, சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டு கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். அதில் அடுத்தது சொல்ல போறோம் பாருங்க. மனதில்லாமல் செவித்தினுள்ள தங்கள் சுய இச்சையில் ஏற்ற போதகர்களை அவர்கள் தெரிவு செய்தது. மற்றது, போதகர்கள் என்ன செய்கிறார்கள்? ஆடுகளிடத்திலே கையேந்திய வாழ்க்கை, கையேந்தும் வாழ்க்கை. ஆகையினால் ஆடுகள் முட்டினாலும் முட்டுவாங்கத்தான் வேணும். ஆடிய அடிச்சு காய போட்டிருக்குது, தொங்க போட்டிருக்குது சில பேரை. இந்த ஊழியம் சரி வராது. நான் இயேசுவின் மேய்ப்பர், அவருடைய அடிச்சுவடு. நீ சபையின் மேய்ப்பர், நீ எதை போதித்து கொடுக்கிறாய்? உனக்கு பின்னாக வர வேண்டும். இதான் சத்தியம். மற்றது 4வது வசனம், சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டு கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. சத்தியத்திற்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். ஆடுகள், அதாவது விசுவாசிகள், தங்களுக்கு போதகர்களை தெரிந்து கொண்டார்கள். அங்கே சத்தியம் இல்லை, அங்கே சிரித்த முகமும் ஆற்றுவார், தேற்றுவார், கண்ணீர் துடைப்பாரும். அல்லது கிறிஸ்மஸ் வந்தா கிறிஸ்மஸும் கொண்டாட்டம், உலகத்தோட ஒத்த வருஷம் போடுறது, எல்லாம் பண்றது. 10 போதகர் சபைக்குள்ள, 10 போதகரை வச்சா ஆடுகள் எந்த போதகருடைய சத்தத்துக்கு செவிசாய்க்கும்? அல்லது தங்களுக்கு மேல ஒரு போதகர் சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டு கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டு கதைகளுக்கு. ஒன்றை மாத்திரம் சொல்லுகிறேன், ஜபத்தில் இருந்து உண்மையாகவே போதக அழைப்பு உங்களுக்கு இருக்குமாயிருந்தால் கர்த்தர் இதை கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில செய்வார். முதலாவது, ஜபத்தில் இருந்து சொந்தமாக ஒரு திருச்சபையை கட்டுவதற்கு ஜபியுங்க. சொந்தமாக ஒரு திருச்சபையை. இன்னொருத்தனுக்கு கீழே இருந்தால் எச்சரிக்க முடியாது, ஆடுகளை நல்வழிப்படுத்த முடியாது, கண்டிக்க முடியாது, சத்தியத்தை சத்தியமாய் சொல்ல முடியாது.
சிரித்து கொண்டுதான் நிற்க வேணும். சாட்டை எடுக்க வேண்டிய இடத்தை எடுக்கத்தான் வேணும். தேவனுடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்துகிற, தேவனுடைய ஆலயத்தை கெட்டுக்கிற, அது யாராயிருந்தாலும் சரி, போதகர்களாய் உங்களுடைய வேலை எடு சாட்டைய. நிக்கிறவன் நிக்கட்டும், போறவன் போகட்டும். வருவேன் என்று சொல்லி சொன்னவர் சீக்கிரமாக வரப்போகிறார். பாரு 9வது கர்த்தருடைய வார்த்தை, நீ சீக்கிரமாய் என்னிடத்தில் வரும்படி ஜாக்கிரதைப்படு. அங்கே அழகாக சொல்லுகிறார், நீ சீக்கிரமாய் என்னிடத்தில் வரும்படி ஜாக்கிரதைப்படு. மாராநாதா, இயேசு சீக்கிரமாக வரப்போகிறார். போதக அழைப்பு உங்களுக்கு இருந்தால் தனி சபைக்கு ஜெபிங்க. இன்னொரு போதகர்களுக்கு கீழே நீங்க இருந்து ஊழியம் பண்ண வழிக்கிட்டால் நீங்கள் ஆடுகளை நல்வழிப்படுத்த முடியாது. ஏனென்றால் நீ நல்வழிப்படுத்த வழிக்கிட்டால் அந்த ஆடுகள் உடனடியாக அந்த மேய்ப்பனுக்கு கோல் பண்ணி சொல்லும். அந்த ஆடுகள் மேய்ப்பனுக்கு கோல் பண்ணி சொன்னால் உடனடியாக பாஸ்டர் பதவியிலிருந்து உன்னை தூக்கி விடுவார்கள். பதவி யார் கொடுத்தது? ஆண்டவரா அல்லது மனிதனா? கர்த்தர் எனக்கென்று சபையை கொடுத்திருக்கிறார். மட்டக்களப்பு இலங்கை, மட்டக்களப்பு சத்திரகொண்டானில், அது என்னுடைய பிரயாசத்தினால். கர்த்தர் எனக்கு ஒரு தாளந்தை கொடுத்திருக்கிறார், பாடக்கூடிய ஒரு திறன். அது என்னுடைய 14 வயதிலே தொடக்கம் நான் அதை பாட ஆரம்பித்தேன், பிரயாசப்பட ஆரம்பித்தேன். என்னுடைய முயற்சி, கர்த்தர் நல் மேய்ப்பனாயிருந்து என்னுடைய பாடல்கள் முதலாம் வல்லமை உள்ளவரே என்கிறதான கீதங்கள் 1, 2, 3, 4 மற்றும் 5 இப்படியாக வெளியாகிக் கொண்டிருக்கிறது. கர்த்தர் அது கூடாக ஒரு திருச்சபை கட்ட ஒரு வளவை கொடுத்தார். அதற்கூடாக ஒரு சபையை கொடுத்தார். அதற்கூடாக விசுவாசிகளை கொடுத்தார். எனக்கு மேலே எந்த போதகர்களும் இல்லை. ஒரே போதகர், பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. ஒரே போதகர், யாவேயாம் இயேசு கிறிஸ்து. நான் அவருக்கு பயப்பட வேணும், அவரோடு பேச வேணும். அவர் கொடுக்கிறத பெற்றுக்கொண்டு என் ஆடுகளுக்கு அதை கொடுக்க வேணும். நசல் கொண்ட ஆடுகள் மற்றும் நொண்டியான ஆடுகள் மற்றும் சண்டை போடுகிற ஆடுகள், மெய்ப்பனுக்கு எதிராக கிளம்புகிற ஆடுகள், மெய்ப்பனுக்கு முன்னால் போகிற ஆடுகள் முழுதையும் கணக்கில் எடுத்து கட்ட வேண்டிய இடத்துல கட்டுகிறேன். கொடுக்க வேண்டிய சாப்பாடு கொடுக்கிறேன். போட வேண்டிய இடத்துல போடுகிறேன். சில பேர் பார்த்து திரிக்கிறது. சில போதகர்கள் நான் கண்டு கொண்டு வாரம் பார்த்து கொண்டிருக்கிறது. நல்லா முட்டட்டும், செத்து போகும் ஆடு முட்டி. அல்லது மெய்ப்பனாகிய உனக்கு ஆடு முட்டுமாயிருந்தால் மேய்ப்பர்களை நீங்க செத்து போவீங்க. அந்த சபை என்னத்துக்கு ஆகும்? அது ராஜ்யத்துக்குரிய சபை இல்லை. மறுபடியும் சொல்லுகிறேன், ஆடுகளுக்கு விசுவாசிகளுக்கு பயப்படுகிற போதகர்கள், நீங்க நடத்துறது ஊழியவும் இல்லை, நீங்க பண்றது சரியும் இல்லை, அது சபையும் இல்லை. சரியான வழியை காட்டுங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு போய் ஆடுகள் மெய்ப்பனை சேர்க்கக்கூடாது, மெய்ப்பன் தான் கொண்டு சேர்க்க வேணும். அதுக்காக கொடுக்கணுமா? பெரம்பை கையாளாதவன் தன் பிள்ளையை பயக்கிறான், கொடு. அதை விட்டு போட்டு காசு காசுண்டு ஓடுறது, சொத்து சொத்தண்டு சேர்க்கிறது, பணம் பணம் ஓடுறது, அல்லது விசுவாசிகள கையையே பார்த்து கொண்டிருக்கிறது. அவன் அள்ளி தருவான், அவன் அள்ளி தருவான் என்று ஆண்டவரை விட்டாச்சுது. சபைக்குள்ள விசுவாசிகள் இருக்கிறார்கள், பிழை விடுறாங்க. அந்த பிள்ளையை தட்டி கேட்கல. அதேன் அந்த நபர் தசமபாகம் தான் வருது கிழமையில. அப்ப தட்டிக்கிட்ட என்னவாகும்? நீ எங்கே நிற்கிறாய்? எந்த வழியினால் போகிறாய்?